அன்பார்ந்த பக்தர்களே, வைஷ்ணவ கோயில்களின் பெருமையாலே உலகமறிந்த திருக்காஞ்சியில் இன்று நாம் பார்க்கப் போகும் ஸ்தலம் திவ்ய தேசங்களின் ஒன்றான திருப்பாவளவண்ணம். ஸ்ரீ பாவளவண்ணர் பெருமாள் கோவில். நம் சுவாமி நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கும் இவ்வாலயம் சிவிகை பவள போல ஒளிரும் பெருமாளின் திருமேனியை தரிசிக்கச் செய்யும் புனித ஸ்தலம். வரலாறு. காஞ்சிபுரம் நகரம் வைஷ்ணவத்தின் அடையாளம். ஏராளமான திவ்ய தேசங்கள், 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறுகள், அற்புதமான கட்டிடக்கலை. அவற்றுள் ஒன்றுதான் திருப்பாவளவண்ணம். இங்கு பிரிசைடிங் டைட்டி பாவளவண்ண பெருமாள். பவளம் என்றால் செம்மணியின் மொழி. அதுபோல பெருமாள் செந்நிறத்தில் பவளப்போல பளபளப்பாக விளங்குகின்றார். பூர்வ காலத்தில் ஆசாரியர்கள் இந்து பெருமாள் தரிசனம்தான் பக்தர்களுக்கு சிவிகை பவளம் போன்ற மங்களகரமான அனுபவம் தரும் என்று சொன்னார்கள். இந்த ஸ்தலத்துக்குச் சொந்தமான புராணக் கதை ஒன்றை நாம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அசுரர்கள் உலகத்தை வாட்டி வதைத்தனர். அப்போது பக்தர்கள் பரமபதநாதனை வேண்டினர். பெருமாள் அப்போது பவளமேனி கொண்டு இங்கு வந்து தனது பக்தர்களை காத்தருளினார். மற்றொரு கதையில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது இந்த கோவிலில் வழிபட்டு வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. ஆகவே இங்கு தரிசனம் செய்வோருக்கு வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் அனைத்தும் விலகும் என்று நம்பிக்கையுண்டு. கட்டிடக்கலை. இந்த கோவில் சின்னதாக இருந்தாலும் மிகப் பெரும் ஆன்மீக ஆற்றல் கொண்டது. சோழர்கள் கால கட்டிடக்கலையின் சுவடுகள் இதில் தென்படுகின்றன. முக்கிய அம்சம் கருவறையில் இருக்கும் பவளவண்ண திருமேனி. பெருமாள் நின்ற திருக்கோலமுடன் காட்சி தருகிறார். அருகில் திருக்கருவறையில் திருமகள் பூமாதேவி ஆகிய தாயார்களும் இருக்கின்றனர். விமானம். பவள விமானம் என்பது பவளத்தினாலான ஒளியைப் போல பளபளப்பாக இருப்பதாக கருதப்படுகிறது. தேவஸ்தானத்தின் பிரகாரங்களில் அற்புதமான சுவர் ஓவியங்கள் மற்றும் சிறிய சிற்பங்கள் காண கிடைக்கின்றன. திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழியில், நம்மாழ்வார் தனது திருவாய்மொழியில் இத்தலத்தை புகழ்ந்துள்ளனர். பவளவண்ணன் பெருமாள் என்று அழைப்பது கருணைமிகு, அழகுமிகு, உஜ்வலமான பெருமாள் என்பதற்கான அடையாளம். இங்கு தரிசனம் செய்வோருக்கு ஆரோக்கியம், சுகமான வாழ்க்கை, வியாபாரத்தில் வெற்றி, குடும்ப நலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. திருவிழாக்கள். இந்த கோவிலில் வருடம் முழுவதும் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. வைகுண்ட ஏகாதசி முக்கிய பண்டிகை. பெருமாள் பரமபதவாசல் வழியாக பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார். பிரம்மோற்சவம் மிக அழகாக தேரோட்டம் நடக்கிறது. பாவளவண்ண பெருமாள் திருக்கல்யாணம், தாயாருடன் நடைபெறும் திருமணம் பக்தர்களின் மனதை கவர்கிறது. இங்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் சொல்வது ஒரே விஷயம். பெருமாள் முகத்தில் புன்னகை பார்த்தவுடனேயே மன அமைதி கிடைக்கிறது. அந்த பவளமேனி தரிசனம் ஆன்மாவை சுத்திகரிக்கிறது. அதனால்தான் காஞ்சிபுரம் வந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பவளவண்ணம் தரிசனம் செய்துதான் செல்வார்கள். அன்பார்ந்த பக்தர்களே, இன்றைய பயணத்தில் நாம் பார்த்தது காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பாவளவண்ணம் ஸ்ரீ பாவளவண்ணர் பெருமாள் கோவில். வரலாறு, புராணங்கள், அழகான கட்டிடக்கலை, திவ்ய தேசத்தின் பெருமை இவை அனைத்தையும் பார்த்தபின் நம் மனதில் ஒரு அமைதியும் பெருமாள் மீது ஒரு பக்தியும் அதிகரித்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு திவ்ய தேசம் பற்றிய வரலாறை காண்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். அன்பும் பக்தியும் கொண்டு பெருமாளை வணங்கி நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம்.